இப்போ ப்ராஸ்பரிட்டி காஸ்பலை விட்டு மனம் திரும்பின பென்னியின் என்ன சொல்றாரு கேளுங்க. That prosperity has gone a little crazy. லிட்டில் கிரேசி என்றால் பித்து பிடிச்சு போச்சுன்றது. பென்னியின் தான் அதை பேசுறாரா? இன்னொரு முறை கேட்டால் That prosperity has gone a little crazy. பித்து பிடிச்சு போச்சு, Crazy. பித்து பிடிச்சு போச்சு, Crazy. பித்து பிடிச்சு போச்சு, Crazy. பித்து பிடிச்சு போச்சு. கீழே சொல்லிட்டு வருவாரு, பணம்னு ஜனங்களை ஏமாற்றினதுனால எவ்வளவு மன உளைச்சல் அவர் ஆனாரு, வேண்டாம் என்ற அளவுக்கு அவர் என்ன பண்றாரு இதுல பேசுவார். வெல்கம் டு ட்ரூத் இன் தமிழ். நான் போதகர் ஜேக்கப் ஜெயராஜ். நம்முடைய சேனலுடைய நோக்கம் கிரிட்டிக்கல் அப்சர்வேஷன் அண்ட் கிரிட்டிக்கல் திங்கிங். இதை நோக்கி தான் நம்ம பயணம் செல்கிறோம். இன்றைக்கு ப்ராஸ்பரிட்டி காஸ்பலினுடைய அந்த தீமைகளை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். வாருங்கள், கேள்விகளுக்கு பதில் சொல்ல போகிறேன். ப்ரைஸ் லார்ட் அங்கிள். அங்கிள், ப்ராஸ்பரிட்டி காஸ்பலை ஈவில்னு சொல்கிறீங்க, இவ்வளோ வெறுக்கிறதுக்கு காரணம் என்ன அங்கிள்? ப்ராஸ்பரிட்டி காஸ்பலை இவ்வளோ வெறுக்க காரணம் என்ன? ஆமாங்க. சிம்பிள். நான் மட்டும் வெறுக்கல, பென்னியின் கடுமையாக வெறுக்கிறார். ஏன்னா ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் அதிகமாக ப்ரீச் பண்ணவர். சொல்ல போனால் இவர் தான் பிதாமகன்னு சொல்லலாம். அதுக்கு இதை நம்ம 4 ஆங்கிளில் பார்க்க போகிறோம். ஒன்று ரியாலிட்டி, இன்னொன்று பிப்ளிக்கலாக என்ன சொல்லுதுன்னு பார்க்க போகிறோம். 3வது லாஜிக், ரொம்ப முக்கியமானது. 4வது என்னுடைய கன்க்ளூஷன். இப்போ ரியாலிட்டின்னு பார்க்கும்போது 2 விஷயத்தை பார்ப்போம். ஒன்று ப்ராக்டிக்கலாக என்ன ஊழியக்காரங்க பேசுகிறாங்க, 2வது டீச்சிங் என்ன சொல்லப்பட்டு இருக்குது. ஜீசஸ் இதை பற்றி ப்ரீச் பண்ணியிருக்காரா, இல்லை ஏர்லி சர்ச், இதை பார்த்துருவோம். பிறகு ஹோலிஸ்டிக்காக பிப்ளிக்கலாக பார்த்துட்டு பிறகு லாஜிக், பிறகு கன்க்ளூஷன். சரியா? இப்போ முதலாவது ரியாலிட்டி. ரியாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பென்னியின் இவர் தான் இந்த ப்ராஸ்பரிட்டி காஸ்பலுக்கு பிதாமகன் போல். இவர் தான் அதிகமாக இதை ப்ரீச் பண்ணவர். இப்போ இவரே இதை ப்ரீச் பண்ணி மன உளைச்சலாகி அவர் தெளிவாக சொல்கிறாரு, நான் வேதத்தை அப்போ படித்ததுக்கும் இப்போ படிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. இப்போ நான் பெட்டராக கற்றுக்கினேன். இது ரொம்ப கிரேசியாக போச்சு, பைத்தியமாக போச்சு இந்த ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் என்பதை அவர் தெளிவாக பேசுவார். இப்போ பாருங்கள் அந்த வீடியோவை. So it's all about our brokenness, our old man. We call that the flesh. என்ன சொல்ல வருகிறார்? காசுன்றது நம்ம ஓல்டு மேன், ஃப்ளஷ், அதை தான் தூண்டுது. Must be broken, must be out of the way. அந்த மாதிரி ஆசை நம்ம விட்டு போகணும். பாருங்கள், இவங்க சொல்லும் போது தெளிவாக இருக்கிறாங்க. பணன்றது நமக்கு முக்கியம், ஆனால் பண ஆசை இருக்கக்கூடாது. இந்த காஸ்பல் அதை தான் தூண்டுது. அதனால தான் ப்ராஸ்பரிட்டி கான்ஃபரன்ஸ்னு போகிறாங்க. அவங்க இப்போ எதுக்கு போகிறாங்க? காசு எப்படி சம்பாதிக்கிறது, காசு எப்படி சேர்க்கிறதுன்னு போகிறாங்க, கர்த்தருக்காக போல. இப்போ சொல்கிறாரு கவனிங்க. And today, sadly, among a lot of circles, among lot of circlesனா உலகத்தில் உள்ள ஸ்காலருங்க, மெயின் லைன் சர்ச் இதை நம்புறதே கிடையாது. வேதத்தை நன்றாக தெரிஞ்சுங்க நம்புறதில்லை. இந்த டிவி இவாஞ்சலிஸ்ட்டுங்க பாப்புலர் ஆன பிறகு 1960 இருந்தால் இது பெரிய அளவில் என்ன ஆயிடுச்சு, இதெல்லாம் ஜனங்க கேட்டு அமெரிக்காவில் அநேகர் என்ன பண்ணாங்க, இந்த பாவத்தில் விழ ஆரம்பித்தாங்க. இது இந்தியாவிலையும், அது முக்கியமாக சவுத் இந்தியாவில் இப்போ என்ன ஆகிடுச்சு இருக்கு, தலைவிரித்து ஆடிட்டே இருக்குது. இவர் தான் சொல்கிறேன்னு, இவர் தான் பிதாமகன். இவரே உள்ள உடஞ்சி தான் இது எவ்வளோ தீமையானது இவரை கன்ஃபஸ் பண்ணுறாரு. உண்மையில் சொல்லப்போனால் இவங்க மாதிரி ஆளுங்க தான் இதை கண்டுபிடிச்சதே இந்த காஸ்பலில். இப்போ அவரே அதை விட்டு இந்த வெளியே வர்றதா சொல்கிறார் பாருங்க. It's a feel good message. இது கேட்குறவங்களாம் அப்படி சந்தோஷப்படுவாங்க. Make money, all the rest of it. மேக் மணி. And I'm sorry to say, இப்போ சொல்கிறாங்க பாருங்க, ஐம் சாரி டு சே, நன்றாக கவனிக்கணுங்க, that prosperity has gone a little crazy. ப்ராஸ்பரிட்டி என்ன ஆயிடுச்சு, பைத்தியமாக போச்சு, பித்து பிடிச்சி போச்சு. And I'm correcting my own theology. இவ்வளோ பெரிய ஊழியக்காரர் அவ்வளோ பகிரங்கமாக சொல்கிறாரு, இந்த ப்ராஸ்பரிட்டி தியாலஜியை நான் நம்பிட்டு இருந்தேன், இப்போ அது போய் நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். பென்னின்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் இவ்வளோ பெரிய ஊழியக்காரர் சொல்லிட்டார். கீழே சொல்கிறாரு கவனிங்க, ரொம்ப முக்கியமானது இது. Because when I read the Bible now, I don't see the Bible in the same eyes I saw the Bible 20 years ago. 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ப்ராஸ்பரிட்டி காஸ்பலை நம்பும் போது நான் பார்த்தது போல் இப்போ பைபிளை படிக்கும் போது நான் அப்படி பார்க்கல. Something that I think it's an offense to the Lord. இப்போ சொல்கிறார் பாருங்க, இட் இஸ் அஃபென்ஸ் டு த லார்ட். கர்த்தருக்கு விரோதமானது இந்த ப்ராஸ்பரிட்டி காஸ்பல். It's an offense to say give $1,000. பார்த்தீங்களா? I think it's offense to the Holy Spirit. பரிசுத்தாவியானவருக்கு விரோதமானது. I'm done with it. I am done with it. போதும். சொல்ல போனால் அந்த பீடியிலிருந்து கர்த்தர் என்ன விடுதலை ஆகிட்டார். அடுத்தது ஆர்சிஸ் ஸ்ப்ரெல். இவர் ஒரு தியாலஜியன், உலகம் அறிந்த ஒரு தியாலஜியன். இவர் இந்த ப்ராஸ்பரிட்டி காஸ்பலை எதிர்த்து தான் பேசிட்டு இருக்கார். கேளுங்க அது. The prosperity gospel, this distorts what the gospel is all about. பார்த்தீங்களா? அடுத்தது இவங்கெல்லாம் வெளிநாட்டுக்கார். உள்நாட்டில் சவுத் இந்தியாவில் எல்லோரும் அறிந்த ஒரு ஊழியர் சாக் பூனன்.
அவரும் என்ன சொல்லுகிறார் என்றால் இது பெரிய டிசெப்டிவ், இது பெரிய ஏமாற்று வேலைன்றார். பாருங்க, It's a fantastic deception, this prosperity gospel. பாருங்க. இந்த செழிப்பின் உபதேசம் என்பது ஒரு பெரிய வஞ்சனை. அடுத்தது ஜீசஸ் டீச்சிங். ஜீசஸ் டீச்சிங்கில் இது சொல்லியிருக்கிறாரா? இல்லை. நீங்கள் வேணுமெந்தா மத்தேயு 6:33 படிங்க பார்க்கலாம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். பைபிள் இஸ் வெரி கிளியர். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் தேவனுடைய காரியங்களையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் என்றால் என்ன? கர்த்தரை முதலாவது பாரு, அவருடைய காரியத்தை தேடு. ப்ராஸ்பரிட்டி கான்ஃபரன்ஸ்னு அதுக்கு என்ன பண்ணாத, ஓடாத. ஜனங்க உங்களை ஏமாத்துறாங்க. முதலாவது என்ன பண்ணு, கர்த்தரையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடு. பிறகு கர்த்தரை இப்போ வாக்குத்தத்தமான்னு சொல்றாரு. அதை பாருங்க. அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்பொழுது இவைகள் எல்லாம் மேலே சொல்லப்பட்டது, என்ன சாப்பிடணும், என்ன உடுத்தணும், என்ன குடிக்கணும், எங்கே தங்கணும், எதுவாக இருந்தாலும் சரி, மற்றதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். இட் இஸ் டெஃபினட். அப்போ முக்கியமானது கர்த்தரை தேடணும், கர்த்தருடைய காரியங்களை பார்க்கணும். அதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். இன் த பிகினிங் காட், நாட் இன் த பிகினிங் மணி. இன் த பிகினிங் வேர்டு நியூ டெஸ்ட்மெண்ட்லேயும் ஜானில் நாட் மணி, காசு இல்லை, இந்த பிகினிங் வார்த்தை. அப்போது ஜீசஸ் டீச்சிங் என்னதான் சொல்லுதுன்னா, முதலாவது கர்த்தர், அவருடைய ராஜ்யம். ஆண்டவரே எங்களுடைய தேவைகள் எப்படி, அதை பற்றி நீ கவலைப்படாத. அது என்னாகும், ஆட்டோமேட்டிக்காக வரும். கேட்க வேண்டியதில்லை, ப்ராஸ்பரிட்டி கான்ஃபரன்ஸுக்கு போக வேண்டியதில்லை. இப்போ பவுல் என்ன சொல்கிறாரு, ஏர்லி டீச்சிங் அதுதான். பவுல் என்ன சொல்கிறாரு, 1 தீமோத்தேயு 6:17 கொஞ்சம் நன்றாக கவனிங்க. இந்த வசனத்தை இவங்க தப்பு தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம சாக்லேட் கொடுக்குறோம், இவங்க அந்த கவர் அழகுதுன்னு அதை எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்றாங்க. ஐயோ நம்ம சொல்கிறோம், எப்பா அது இல்லைடா ராஜா, உழுகிற சாக்லேட்டை சாப்பிடுன்றோம். ஆனால் இல்லை இந்த கவர் தான் நல்லாகுதுன்னு கவர் எடுத்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டா என்ன ஆகும், பல வியாதி வரும் சார். இப்போ இந்த கான்டெக்ஸ்டோட படிங்க பவுல் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமலும். பாருங்க, இங்கே தெளிவாக இருக்குது. ஐஸ்வர்யம் உள்ளவர்கள், பணக்காரர்களுக்கு சொல்லப்பட்டு இருக்கு. அந்த மாதிரி ஐஸ்வர்யம் உள்ளவர்களுக்கு போய் சொல்லு, அவங்க இருமாப்பான சிந்தையாக இருக்கக்கூடாது. காசு வேணுமா, இயேசு வேணுமா, இயேசு வேணுமா, காசு வேணுமா, இது போல் உலகமா இயேசுவா, இது போல் டபுள் மைண்டடாக இல்லாதபடிக்கு, இருமாப்பான சிந்தையாக இல்லாதபடிக்கு அவங்களுக்கு சொல்கிறது இது. நமக்கு கூட தான் இது. சரிங்களா? அடுத்தது பவுல் என்ன சொல்கிறார் பாருங்க. நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமலும். இந்த ஐஸ்வர்யம் என்பது என்ன, பைபிள் என்ன இதுக்கு சொல்லுது, நிலையற்றது. அப்போ இந்த வசனத்தை நான் என்னுடைய என்ஜாய்மெண்ட்னா அந்த என்ஜாய்மெண்ட்டை தான் பைபிள் சொல்லுது, இது நிலையற்றது. ஐஸ்வர்யவான்லாம் இருக்கிறவனுங்க டபுள் மைண்டடாக வேணாப்பா, அது என்ன, நிலையற்றது. அது மேலே ஏன் நீ கண்ணை வச்சுட்டு இருக்கிற? கான்டெக்ட் அதுதான். கண்ணையே உடஞ்சி போகிறது மேலே ஏன்டா கண்ணை வச்சுட்டு இருக்க? உதாரணத்துக்கு இந்த பென் அப்படி, இது பிளாஸ்டிக்கு, இது வந்து மெட்டல். நான் சொல்கிறேன், உடஞ்சி போகிறது அது மேலே என் கையை வச்சுட்டுக்கிறேன், அது உடஞ்சிரும். இது எப்படி என்றால் என்ன, ஆண்டவர் ரெண்டாவது ஏதோ ஒன்று சொல்ல வர்றாருன்ற அர்த்தம். அவன் பிடிச்சிட்டு இருக்கிறது எது, பணமா இயேசுவா? அப்போ சொல்ல போனால் ஐஸ்வர்யத்தை தான் அவன் பிடிச்சிட்டு இருக்கிறான். அதனால் ஆண்டவர் சொல்கிறார், அந்த பிளாஸ்டிக் போட்டுடு, நான் ஒன்று தரேன், அதை பிடிச்சிக்க. இப்போ தருகிறது தான் எதுன்னு கீழே சொல்வார். நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கணும். நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேலே என்ன பண்ணணும், நம்பிக்கை வைக்கணும். அப்போது இங்கே பைபிள் இஸ் வெரி கிளியர். அவனுக்கு நம்பிக்கை எங்கே இருக்குது, உலகமா ஆண்டவரா, காசா இயேசுவா, இப்படி இருக்கானுங்க. அதனால் நீ காசுன்னு இருந்தால் அது பிளாஸ்டிக் பென் உடஞ்சி போவோம், ஆனால் இது மெட்டல், கீழே போட்டாலும் ஒன்றும் ஆகாது. அதனால் நீ என்ன செய்ய, நீ காசுன்னு அதெல்லாம் பார்க்காத, நீ இயேசுவை பார். அதுதான் சொல்கிறாரு, நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமல் நீ அனுபவிக்க வேண்டிய சகலவித நன்மைகளையும் உனக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேலே கண்ணை வை. கண்ணை அங்கே வைக்காத, அது உடஞ்சிடும். கண்ணை எங்கே வை, அவர் மேலே வை. இது வாக்குத்தத்தம். கண்ணை அங்கே வச்சுனா உனக்கு ஆசீர்வாதம் உன்னை பின்பற்றும். நீ அதுக்காக ப்ராஸ்பரிட்டி கான்ஃபரன்ஸுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. மதிக்கெட்டான இந்த செயலை செய்யக்கூடாது. தேவ பிள்ளைங்க, இயேசு சொல்லுகிற டீச்சிங், முதலாவது தேவனுடையும் அவருடைய ராஜ்யத்தையும் தேடு, மற்றதெல்லாம் உனக்கு வரும். பவுல் ஏர்லி சர்ச் டீச்சிங், முதலாவது இயேசுவை பாரு, நீ அனுபவிக்க வேண்டியது எல்லாமே உனக்கு கிடைக்கும். அப்போ சிம்பிளாக சொல்லப்போனால், நீ இட்லி வாங்கு, சட்னி உனக்கு தானாக வரும். அப்போ அந்த ப்ராஸ்பரிட்டி கான்ஃபரன்ஸுக்கு போகிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இட்லி எனக்கு வேண்டாம், ஓசியில் கிடைக்கிற சட்னி தான் வேணுன்றாங்க. சிம்பிளாக சொல்லப்போனால் ப்ராஸ்பரிட்டி கான்ஃபரன்ஸ் என்பது சட்னி பிஸ்னஸ். அதுதான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். பைபிளை தெளிவாக தான் நான் சொல்கிறேன். நிலையற்றது அது மேலே கண்ணை வைக்காத, கண்ணை இயேசு மேலே வை.
அப்போ காசு ஆண்டவரேனா நீ அவர் மேலே வைக்கிறது கரெக்டாக இருந்துச்சுன்னா, சரியாக இருந்தால் நன்மையும் கிருபையும் உன்னை பின்தொடரும். இட் இஸ் அ ப்ராமிஸ் ஆஃப் காட். டு ஹூம், கண்ணை அவர் மேலே வைக்கணும். அப்போ எங்கேருந்து கண்ணை எடுக்கணும்? ஐஸ்வர்யத்தின் மேலேருந்து கண்ணை எடுக்கணும். இப்போ ப்ராஸ்பரிட்டி கான்ஃபரன்ஸுக்கு நீங்கள் போகிறீங்க, கண்ணை இயேசு மேலே வைக்க போகிறீங்களா, காசு மேலே வைக்க போகிறீங்களா? பதில் சொல்லு. காசு மட்டும் தாங்க. அதுதான் சொல்கிறேன். அது நிலையற்றது, அது மேலே கண்ணை வைக்காத. நீ இட்லியை வாங்க, ஏசுன்ற இட்லியை வாங்க, அவரை பாரு, அவருடைய ராஜ்யத்தை தேடு. அப்போ எல்லாமே உனக்கு என்ன ஆகும்? கொடுக்கப்படும். நீ அனுபவிக்க வேண்டிய சகலவித நன்மைகளும் உனக்கு சம்பரமாக தருவார். இதுதான் ஏர்லி சர்ச்சினுடைய டீச்சிங். இதை நம்ம பார்த்துட்டோம். இதுதான் ரியாலிட்டி. அடுத்தது பிப்ளிக்கலாக நம்ம பார்க்க போகிறோம். இரண்டாவது, இப்போ கவனிக்கணும், பிப்ளிக்கலாக நம்ம எதை பார்த்தாலும் ஹோலிஸ்டிக்காக பார்க்கணும், முழுமையாக பார்க்கணும். ஏதோ புதிய ஏற்பாட்டிலேருந்து பழைய ஏற்பாட்டிலேருந்து அப்படி பிரிக்கக்கூடாது, ஹோலிஸ்டிக்காக பார்க்கணும். ஏன்னா இப்போது மார்ட்டின் லூத்தர் எங்கேருந்து விசுவாசத்தால் தான் நீதிமான் பிழைப்பான்றது எடுத்தார்? பவுல்கிட்டேருந்து எடுக்கிறார். பவுல் எங்கேருந்து எடுத்தார்? பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஆபிரகாம்கிட்டேருந்து எடுக்கிறார். யூ காட் இட். அப்போ பழைய ஏற்பாட்டில் இருந்து தான் விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் என்ற அந்த டாக்டரினே வருது. புதிய ஏற்பாட்டில் இல்லை, அது பழைய ஏற்பாடு. அதே போல் நம்ம ரட்சிக்கப்படுகிறதுக்கு கிருபையும் விசுவாசமும் ரொம்ப முக்கியம். அப்போ அந்த கிருபை எங்கேருந்து வந்துச்சு? அகெயின் பழைய ஏற்பாடு. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் பிரமாணத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி கிருபையை கொடுத்து தான் அவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து தூக்கிட்டு வரார், கொண்டு வரார். அப்போ கிருபை தான் முதலாவது, லா இரண்டாவது. அப்போ புதிய ஏற்பாட்டில் அந்த கிருபையினுடைய தொனி எங்கேருந்து வருகிறதுனா பழைய ஏற்பாடு. அப்போ காஸ்பலினுடைய அட்டஸ்டேஷனே பழைய ஏற்பாடு. தெளிவாக இருக்கீங்களா? அதிலிருந்து நம்ம என்ன பண்ணணும்? புதிய ஏற்பாட்டை நம்ம பார்த்தோம்னா ஹோலிஸ்டிக்காக பார்க்கணும். இப்போ பிப்ளிக்கலாக பார்த்துக்கலாமே. ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ தேவனுடைய சித்தம் எல்லாமே ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், மாற்று கருத்தே இல்லை. தகப்பனுடைய இருதயம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும். இங்கே நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஒரு கேள்வி. ஹோலிஸ்டிக்காக நம்ம பார்த்தோம்னா ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டது போல எரேமியா ஆசீர்வதிக்கப்பட்டானா? அதே போல் ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்டது போல பவுல் ஆசீர்வதிக்கப்பட்டானா? ரெண்டுத்தையும் நம்ம இப்படி தான் பார்க்கணும். பவுல் தெளிவாக சொல்கிறாரு, நான் தரித்திரன் என்னப்பட்டாலும் அவரை கன்ஃபர்ஸ் பண்ணுறாரு, உங்களை ஐஸ்வர்யவானா ஆக்கியிருக்கிறேனே. இப்போ பவுல் ஊழியம் வந்து ஜனங்களை ஐஸ்வர்யவானா ஆக்கியிருக்கிறாரே என்ற போதனை நீங்கள் சொன்னீங்கன்னா லிட்ரலாக எடுத்துகிட்டு இதையும் நீங்கள் ஒத்துக்கணும். பவுல் வறுமையில் இருந்ததும் சொல்கிறாரு, நாங்கள் தரித்திரர் என்னப்பட்டாலும் நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐஸ்வர்யவானில் இருக்கிறீங்களே என்னுடைய சுவிசேஷத்தினால. யூ காட் இட். அப்போ ஈசாக்கு சமமாக இவரை யாரை வைக்க முடியாது? பவுலை வைக்க முடியாது. அடுத்தது யாக்கோபுக்கு சமமாக நீங்கள் வந்து மதர் மேரியை வைக்க முடியுமா? நீங்கள் சாலமோனுக்கு சமமாக தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்டு இயேசுக்கு வழி ஆயத்தப்படுத்தின யோவான் ஸ்தானங்களை வைக்க முடியுமா? இதுதான் வேதத்தை படிக்கும்போது முழுமையாக படிக்கணும். ஆனால் இவர்களெல்லாம் பஞ்ச பிரதேசங்களா, கடன்காரர்களா, காசு அங்கங்கே பிச்சை எடுத்துகிட்டு இருந்தாங்களா? இல்லை, தேவனுடைய ஊழியத்தை மகிமையாக செஞ்சாங்க. பாவர்ட்டி என்பது இல்லை. அதுதான் நான் சொல்ல வருது. ஆபிரகாமுக்கு சமமாக இல்லாமல் போனாலும் பாவர்ட்டி இல்லாமல் இருந்தாங்க. நன்றாக கவனிக்கணும், பாவர்ட்டி இஸ் ஈவல். நம்ம பாவர்ட்டியில் இருப்பது தேவனுடைய சித்தம் இல்லை. ஆனால் தேவனுடைய வேதாகமத்தை ஹோலிஸ்டிக்காக படிக்கும் பொழுது நம்ம பணம் காசு ஆபிரகாம்னு இருந்தால் அப்படி பேசுகிறவர்கள் எரேமியா பற்றி பேசணுமே, பேச மாட்டேன்றீங்களே. நீங்கள் கானான் தேசத்தோடு நிப்பாட்டிடுறீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பைபிளை கண்ணுக்கு தெரிய மாட்டேன். ஓசையை பற்றி பேசணுமே, நீங்கள் நாகுமை பற்றி பேசணுமே. அடுத்தது நீங்கள் மதர் மேரியை பற்றி பேசணுமே, அவங்க பொருளாதாரத்தை பேசணுமே. நீங்கள் எலியாவின் பொருளாதாரத்தை பற்றி பேசணுமே, நீங்கள் எலிசாவின் பொருளாதாரத்தை பற்றி பேச மாட்டேன்றீங்களே. யூ காட் இட். அப்படி பேசணும்னா தான் நம்மளுக்கு நன்றாக புரியணும். ஆண்டவர் யாரையும் பஞ்சத்தில் வைக்க விடலை. அதே சமயத்தில் ஒருவனுக்கு ஐஸ்வர்யம் இருந்த மாதிரி இன்னொருவனுக்கு இல்லை என்பது வேதத்தில் தெளிவாக இருக்குது. இருந்தாலும் தனக்கு கர்த்தர் என்ன கொடுத்தாரோ அதை வைத்து கொண்டு கர்த்தருக்கு மகிமையை ஊழியம் செஞ்சாங்க. அதுதான் பவுல் சொல்கிறாரு, போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தி மிகுந்த ஆதாயம்னு. இவங்களுடைய டாக்டரினே தேவ சித்தம் எல்லாமே ஆசீர்வாதமாக இருக்கணும்னா இவங்க டாக்டரினா தான். ஆனால் பைபிளில் ஹோலிஸ்டிக் அப்படி இல்லை. அதனால தான் நான் திரும்ப சொல்கிறேன், நீ ஆபிரகாமை பேசு, அதே சமயத்தில் எரேமியா பேசு, அதே சமயத்தில் யோவான் ஸ்தானகனை பேசு, அதே சமயத்தில் மதர் மேரியை பேசு, அதே சமயத்தில் நாங்கள் தரித்திரர் என்னப்பட்டாலும் நீங்கள் ஐஸ்வர்யவானா இருக்கிறீங்களே பவுலை பற்றி பேசுங்க. அப்போ ஹோலிஸ்டிக்காக பாருங்கள். அப்போ வேதாகமம் முழுக்க பார்த்தாலும் கடை வாங்கிட்டு பஞ்ச பசியாக யாரும் கர்த்தர் விடலை. அவங்கவுங்க வாழக்கூடிய எல்லா வசதியும் கிருபையும் கர்த்தர் கொடுத்தாரு. அதே சமயத்தில் காசுன்னு யாரும் என்ன பண்ணல, புதிய ஏற்பாட்டில் ஓட்டல. ஆபிரகாம கர்த்தர் காசையும் லேண்டையும் சந்ததியும் காட்டி கூப்பிட்டாலும் புதிய ஏற்பாட்டில் அது கதையே இல்லை. இயேசு வந்துட்டு பிறகு காசு தூக்கி வீசாட்டுறான், அது ஒன்றுமே ஒன்றுக்கு இல்லை. நிறைவான ஒரு வந்துட்டு பிறகு
பொருள் சொத்து கித்து எல்லாம் கொண்டு வந்து எல்லாமே அப்போஸ்தலர் பாதத்தில் வச்சு தான் வரலாறு. அப்போ இங்கே என்ன, ஒரு புதிய உண்மையான ஆசீர்வாதத்தை இவன் என்ன பண்ணினான், பெற்றுக்கினான். ₹1 கோடி பாக்கெட்டில் இருக்கும் போத ₹100 விழுந்து போகிறது உனக்கு பெரிய பிரச்சனை இல்லைடா. பாதி சொத்தை ஒழிச்சு வச்சவங்க கூட வித்துட்டு பாதி கொடுத்துருக்கான். யூ காட் இட். அப்போ நியூ டெஸ்ட்மெண்ட்டில் மணி இஸ் நாட் மேட்டர், காட் இஸ் மேட்டர். அப்போ வேதம் முழுக்க பிளெஸ்ஸிங் தான். என்ன பிளெஸ்ஸிங்கு? ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் ஒவ்வொரு மாதிரி தராரு. அங்கிள் அப்படின்னா வந்துட்டு ஏழப்பட்டவங்களுக்கு வந்துட்டு சுவிசேஷம் வந்துட்டு சொல்லணுன்ட்டு இருக்குது இல்லைங்களா? அப்புறம் வந்துட்டு ப்ராஸ்பெரிட்டி காஸ்பல் இருக்குதானே அங்கிள்? தேவனுடைய சுவிசேஷம் என்பது மிக பெரியது. ரீஜென்ரேஷன், கன்ஃபெஷன், ரிடெம்ஷன், ரீகன்சிலியேஷன், பீஸ், ஜாய், லவ், ஜட்ஜ்மெண்ட், ப்ராஸ்பரிட்டி, ஹீலிங், இவைகள் எல்லாம் தான் காஸ்பலில் இருக்குது. பார்ப்பா, ஒரு காருக்கு வந்து ஸ்டேரிங்கும் முக்கியம், டயரும் முக்கியம், என்ஜினும் முக்கியம், அந்த பாடியும் முக்கியம். உதாரணத்துக்கு சொல்ல இருக்கேன், கிளச்சும் முக்கியம், ஆக்சிலேட்டரும் முக்கியம். நான் வந்து ஸ்டேரிங்கில் மட்டும் உட்காந்து ஸ்டேரிங் முக்கியம், ஸ்டேரிங் முக்கியம், ஸ்டேரிங் முக்கியம் இப்படி ஆடிட்டே இருந்தேன்னா வண்டி ஆகாது, மூவ் ஆகாது. அப்போது ஒரு காருன்னு வரும்போது அதில் நிறைய இருக்கும், பிரேக்கு மற்ற காரியம்லாம் இருக்கும். அதே போல தான் காஸ்பலின் போது ப்ராஸ்பரிட்டின்னு ஆடிட்டே இருந்தேன்னா பெட்ரோல் இல்லாதது மாதிரி, பிரேக் இல்லாதது மாதிரி, என்ஜின் இல்லாதது மாதிரி வெறும் ஓட்டக்காரை வச்சு நான் ஆட்டணுங்கணும். அப்படி இல்லை, காஸ்பல் போய் ரீச் ஆகி மூவ் பண்ணணுன்னா எல்லாமே வேணும். இப்போ ப்ராஸ்பரிட்டி காஸ்பலினுடைய அந்த பொல்லாத ஈவில்னஸ், அந்த சாத்தனுடைய தந்திரம் என்னென்னா, இந்த காஸ்பல்ல இருந்து ஒரே ஒரு ஸ்டேரிங் மட்டும் பொறுக்கிறாங்க, பொறுக்கி கையில் பிடிச்சிக்கின்னு ஓ பிளெஸ்ஸிங் பிளெஸ்ஸிங்னு ஆட்டுனுங்கிறாங்க. இவங்கெல்லாம் பாரு, எல்லாம் ஆட்டாள் ராஜாங்க தான், அப்படி தான் பண்ணுவாங்க. முடிவு வரலாம் பாருங்கள், அப்போ தான் புரியும். இப்போ லாஜிக் வந்துடலாமே. இவங்க என்ன லாஜிக்காக பேசுகிறாங்கன்னா, இப்போ நீ ப்ரீச் பண்ணுற இயேசுவை அந்த ஐஸ்வர்யத்தை நீயும் வாழ்க்கையில் காட்டலைன்னா வேஸ்ட்டுன்றாங்க. கேள்வி என்னென்னா, நாம் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பிரசங்கம் பண்ணுறோமா, அந்த சிலுவையில் இருந்து ஒரு பார்ட் வந்துச்சு பாரு, சின்ன ஒரு பார்ட் ப்ராஸ்பரிட்டி, அதை ப்ரீச் பண்ணுறோமா? க்ரூசிஃபைடு கிரைஸ்ட்டு தான் மக்கள் ஃபாலோ பண்ணுறோம். ஆமாம். அப்போது அந்த சிலுவையில் தான் எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்குது. இப்போ ஒரு பார்ட்டை மட்டும் எடுக்கிற, நீ பணத்தை மட்டும் எடுக்கிற. கவனிங்க, இங்கே இருக்கிற பிரச்சனையை சொல்கிறேன். லாஜிக் என்னென்னா, இப்போது நான் போயிட்டு வந்து கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் என் மகனை இலான் மஸ்குன்றன்னு வையன், அவன் வாயை மூடிட்டு பொத்திட்டு போடான்வான். சாரி டு சே தி ஸ்ட்ராங் வேர்ட். ஏன்னா அவன் சொல்லுவான், உன்னை விட நான் நல்லா இருக்கிறேன், உன் ஆசீர்வாதத்தை எனக்கு காட்டு, நீ என்ன ஆசீர்வாதமாக இருக்குன்னு காட்டு. ஏன்னா உலகத்தில் பெரிய பணக்காரன் இஸ் நாட் எ கிறிஸ்டியன். அப்போ அவன் என்ன சொல்லுவான், போதுற நீ ப்ரீச் பண்ணுற அந்த ப்ராஸ்பரிட்டி காஸ்பலை விட என்னுடைய ஐடியாலஜி இருக்கு பாரு, அது பெருசு. நீ ப்ராஸ்பரிட்டி ப்ரீச் பண்ணுற, நான் என்னுடைய ஐடியாலஜியில் இருக்கிறேன். ப்ராஸ்பரிட்டி ப்ரீச் பண்ணுற நீ எங்கே இருக்கிற? கான்ஃபரன்ஸுக்கு வாங்கன்னு ₹1000 கேட்டுனுக்கிற. ஆனால் நான் என் ஐடியாலஜியில் இருக்கிறேன், நான் எங்கே இருக்கிறேன்? இதனுடைய அந்த டிசப்ஷன் தெரியுதுங்களா? அப்போது நீங்கள் ப்ரீச் பண்ணுற அந்த ஆசீர்வாதமாக உங்களுக்கே இல்லைன்னா நீங்கள் எப்படி அதை ப்ரீச் பண்ணுவீங்கன்னு இவங்க சொல்கிறாங்க, லாஜிக்கெல்லாம் பேசுகிறாங்க. அதே லாஜிக் தான் நான் சொல்கிறேன். நாம் ப்ரீச் பண்ணுறது சிலுவையில் மரித்த இயேசுவையா, அந்த சிலுவையிலிருந்து ஒரு பார்ட் வருது பாரு, அதையா? நீங்கள் அந்த ப்ராஸ்பரிட்டின்னு எடுத்து இலான் மஸ்கிட்ட பேசுனீங்களா, அவர் வாய் அடைச்சி வீட்டுக்கு அனுப்பிடுவார். ஒர்க் அவுட்டாக ஆகாது இதெல்லாம். அப்போ வேதம் என்ன சொல்லுது? வேதம் நம்ம ஆசீர்வதிக்கிறது இல்லையா? ஆசீர்வதிக்குது. உதாரணத்துக்கு அதற்கு நீங்களே சாட்சி. கர்த்தருக்குள்ளே வருகிறதுக்கு முன்னாடி வாழ்க்கை எப்படி, கர்த்தருக்குள்ளே வந்த பிறகு வாழ்க்கை எப்படி, கர்த்தருக்குள்ளே முன்னாடி இருந்த வாழ்க்கை எப்படி, கர்த்தருக்குள்ளே வந்த பிறகு வாழ்க்கை எப்படி, எல்லாவற்றிலும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆனால் உங்கள் கண்கள் பணத்தின் மேலே இருக்கா, யார் மேலே இருக்கு? அதுதானே. அப்போ என்னுடைய கன்க்ளூஷன் தேவ பிள்ளைகளை நன்றாக கவனிங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து டீச்சிங் வந்து முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். அப்போ முதலாவது ஆண்டவர் சொல்கிறதுனா என்னுடைய நீதி என்னுடைய ராஜ்யத்தை தேடு, இதை பற்றி என்கிட்ட கேட்காத, அதை ஆட்டோமேட்டிக்காக நான் தருவேன். இதே தான் பவுல் இன்னும் ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு. நாம் அனுபவிக்கிறதுக்கு சகல வித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாக கொடுக்குறாரு. அப்படி கொடுக்குற அந்த பொருளை பார்க்காத, ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் அதுதான். அது கொடுக்குற தேவனை நோக்கி பாரு. நம்ம அனுபவிக்க வேண்டிய சகலவித நன்மைகளும் நமக்கு சம்பூர்ணமாக கொடுக்கிற ஜீவனுள்ள தேவனை நோக்க வேண்டும். யூ காட் இட் வெரி கிறிஸ்டல் கிளியர். ஜீசஸ் டீச்சிங்கும் தேவனுடைய ராஜ்யம், பவுல் டீச்சிங் ரொம்ப சிம்பிள், தேவனை பாருன்னுறார். அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் தான் பிரகாசம் அடையும். நான் சிம்பிளாக என்னுடைய வியூவர்ஸ்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, இதை குறித்து பேசுங்க. கர்த்தர் உங்களுடைய மெய்ப்பராக இருந்தால், சங்கீதமும் அதுதான் சொல்லுது,
அவரை நோக்கி பார்த்தால், அவரை தேடினார், அவர் என்னை போஷிப்பார் என்ற விசுவாசம் இருந்து அவருடைய சத்தத்தை கேட்கிற ஆடாக இருந்தால் நன்மையும் கிருபையும் உன்னை பின்தொடரும். நீ ரிவர்ஸில் ப்ராஸ்பரிட்டி கான்ஃபரன்ஸ்னு அது தேட வேண்டிய அவசியம் இல்லை. அகெயின் பியூட்டிஃபுல் இல்லுஸ்ட்ரேஷன். ஹோட்டலுக்கு போகிறீங்க, இட்லி ஆர்டர் பண்ணுறீங்க, இட்லி எவ்வளோன்னு கேட்குறீங்க, 150 ரூபா சொல்கிறாரு. சட்னி எவ்வளோன்னு கேட்குறீங்க, அவர் சொல்கிறாரு இட்லி வாங்கினா சட்னி ஃப்ரீன்னு. கொஞ்ச நேரம் யோசிக்கிறீங்க, யோசிச்சுட்டு இவர் ஒரு ஐடியா தராரு. அப்போ 150 ரூபாய் இட்லியை வச்சுட்டு ஃப்ரீயாக கொடுக்குற சட்னி எங்களுக்கு தாங்கன்னா அதை முதலாளி ஒத்துக்க மாட்டார். அவர் தெளிவாக சொல்லவர், இட்லி வாங்கு சட்னி ஃப்ரீ. அதே தான் தேவன ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் நாம் அனுபவிக்க வேண்டிய சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாக கொடுக்குற ஜீவனுள்ள தேவனை பார்த்தா போதும் சார். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதமும் உங்களை பின்தொடரும். ஏன் இந்த ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் ஈவில்? இவங்க ஸ்டேரிங் பிடிச்சிட்டு சுற்றிட்டு இருக்கிறதுனால ஈவில். ஏன் ஈவில்? இட்லி வேண்டாம் இவங்களுக்கு, சட்னி தான் முக்கியம், அதனால் ஈவில். ஏன் இது ஈவில்? ஹோலிஸ்டிக்காக பைபிளை படிக்கும் போது அப்படி இல்லை இதில். அப்போ தேவனோட வார்த்தைக்கு விரோதமானது. ஏன் இது ஈவில்? ஏன் இதை நான் வெறுக்கிறேன்? நான் மட்டும் வெறுக்கலை, பென்னின் இதிலே ஊறினவர் அவரே வெளியே இது பெரிய சாத்தானின் உபதேசன்ற மாதிரி அவர் அறிக்கையிட்டார். ஐ ஆம் டன் வித் இட்ன்றார். அதுபோல் பெரிய பெரிய ஸ்காலருங்க யாரும் இதை ஏற்றுக்கொள்வதில்லை. பாவம் ஜனங்களுக்கு சத்தியம் தெரியாததுனால அவர்களை அங்கே இங்கே வித்தவுட் கான்டெக்ட் பொறுக்கி அவங்களுக்கு ஆசையை தூண்டுறாங்களே தவிர இயேசு மேலே இவங்க எந்த ஆசையும் தூண்டுற மாதிரி இல்லை. இவங்க என்ன தான் சொன்னாலும் இவங்களுடைய அந்த குறுகின மனப்பான்மை ஸ்டேரிங்கை பிடிச்சிக்கிறாங்க. இவங்களுக்கு என்ஜினை பற்றி கவலை இல்லை, பெட்ரோலை பற்றி கவலை இல்லை, பிரேக்கை பற்றி கவலை இல்லை, கிளச்சை குறித்து கவலை இல்லை, கார் பாடி குறித்து கவலை இல்லை. இதெல்லாம் தான் காஸ்பலில் ஒரு பார்ட். வெறும் ஸ்டேரிங் மட்டும் இருந்தால் போதும்னு காரில் ஏறி உக்காந்துக்கினா கார் மூவ் ஆகாது. கடைசியில் இலான் மாஸ்க் நம்மளை கேட்பார், நீ சொல்கிற ப்ராஸ்பரிட்டி காஸ்பலில் விட என்னுடைய லாஜிக் பெருசு, என்னுடைய ஐடியாலஜி பெருசு, அது ஒன்றுமே இல்லை, நான் தான் இப்போ டாப்பில் இருக்கிறேன். அப்போ உங்கள் காஸ்பல் எங்கே போச்சுன்னு நீங்கள் கேட்டால் எங்கள் முகத்தை வைப்பீங்க? நான் உங்களுக்கு ரியாலிட்டியாகவும் சொல்லிட்டேன், பிப்ளிக்கலாகவும் பேசிட்டேன், அடுத்தது உங்களுக்கு தெளிவாக லாஜிக்காகவும் சொல்லிட்டேன். கடைசியில் கன்க்ளூஷன் தேவனுடைய வார்த்தையை வச்சு தான் சொல்லியிருக்கிறேன். கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது நன்மையும் கிருபையும் உங்களை பின்தொடரும் தேவ பிள்ளைகளே. அதனால் இது போல் கள்ள உபதேசங்கள், சாத்தானின் தந்திரமான உபதேசங்களுக்கு நீங்கள் உங்கள் இருதயத்தை சாய்த்து பணம் போயிடாதீங்க. ஏசுன்னு இருங்க, நன்மையும் கிருபையும் உங்களை பின்தொடரும். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இதை குறித்து மற்றவர்களோடு பேசுங்க, டிஸ்கஷன் பண்ணுங்கள். நான் சொன்ன இந்த பைபிள் வசனத்தெல்லாம் வச்சு நீங்கள் டிஸ்கஷன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் சபைகளில் பேசுங்க, மற்ற போதர்களோடு பேசுங்க. மே காட் பிளஸ் யூ.